இப்ப பேசுங்க சார். ஓகே இப்ப ஓகே. பேசுங்க. இப்ப பேசுங்க. இப்படியாக யசோதாவுடைய கதையை, அவர்கள் பட்ட கஷ்டங்களை, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த ராகுலன் என்ற பையனை வளர்த்திருப்பார் என்றும் நம்முடைய மாற்று சிந்தனையாக இந்த இடத்திலே கூற முடிகிறது. அடுத்ததாக அழகு. பெண்ணுக்கும் அழகு பெண்ணுக்கும் அழகுக்கும் மிக நெருங்கிய சம்பந்தம் உண்டு. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சொல்வது போல, யார் அழகு, நீ அழகா நான் அழகா என்று கேட்கும் பொழுது, பெண்ணா பிறப்பதே அழகுதான் என்று சொல்வார்கள். அழகு என்பது நாம் உடுத்துகிற ஆடையிலேயோ இல்லை நாம் போடக்கூடிய மேக்கப் சாதனங்களாலேயோ அலங்காரத்தினாலோ இல்லை. ஒவ்வொரு நாளும் காலையிலே எழுந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய கணவனுக்கும் குடும்பத்துக்கும் தேவையான அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டு வேக வேகமாக போக்குவரத்தை பிடித்துக் கொண்டு தன்னுடைய அலுவலகத்திற்கும் சென்று அங்கே தன்னுடைய கடமைகளை செவ்வனே செய்து மீண்டும் திரும்ப வீட்டுக்கு வந்து தன்னுடைய கடமைகளை செய்கின்ற அனைத்து பெண்களுமே இன்று அழகுதான். இன்னும் கேட்டா பேரழகிகள் யார் தெரியுமா? இந்த வேகாத வெயிலிலே வெள்ளரிக்காயை தன் தாயில் தன்னுடைய கை குழந்தையை இடுப்பிலே வைத்துக் கொண்டு ஒவ்வொரு பேருந்தாக ஓடி ஓடி சென்று வெள்ளரிக்காய் விற்கின்ற பெண், தண்ணீர் பாட்டில் விற்கின்ற பெண், அடுத்ததாக இளநீர் வைத்துக் கொண்டிருக்கிற பெண், அனைவருமே இன்றைய காலத்தில் பேரழகிகள் தான். நாம் நினைத்துக் கொண்டிருப்போம், நான் கருப்பா இருக்கிறேன், நான் வெள்ளையா இல்ல, முடி நீளமா இல்ல, எந்த காரணமும் சொல்லாமல் அவர்கள் ஊக்கமுடனும் தைரியத்துடன் இருப்பதினால்தான் அவர்கள் அழகாக தெரிகிறார்கள். இதைதான் வள்ளுவர் ஊக்கமுடைமை என்ற பாடலிலே 599 பாடலிலே சொல்கிறார். பரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதாக்குறின் அப்படின்ற ஒரு திருக்குறள்ல சொல்றார். என்ன அப்படின்னு கேட்டா, யானை மிகப்பெரிய உடலை வைத்திருப்பதாக இருக்கலாம், அதுக்கு கூர்மையான தந்தங்கள் இருந்தாலும் உருவத்திலே சிறிய புலியானது ஊக்கமுடன் அதை எதிர்த்து நிற்கும் பொழுது அந்த யானையும் பயப்படத்தான் செய்கிறது. இந்த இடத்திலே உருவத்தை பத்தி கவலை இல்லை. நாம் யாராக இருந்தாலும் சரி, ஊக்கமுடன் தைரியத்துடனும் நாம் செயல்படும் பொழுது அங்கே சாதனைகளும் வெற்றிகளும் நமக்கே கிடைக்கின்றன. இதுதான் நம்ம அழகு என்று கூறுகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மேக்கப்புக்கும் பெண்களுக்குமே மிக தொடர்பு இருப்பதாக தெரிகிறது. ஆணுக்கு ஒரு திருமண வீட்டுக்கு சென்றால் கூட பெண் மிக அதிக அலங்காரத்துடனும் ஆண் ஒரு எளிமையான ஒரு சிறிய ஒரு அலங்காரத்துடன் இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த மேக்கப் என்பதை நாம் தவறாக புரிந்து கொண்டோம் என்றதும் தெரிகிறது. அதாவது ஏன் பெண்ணுக்கு மட்டும் தொடர்புடையதாக இருக்கிறது? ஒரு பெண்ணால் மட்டும்தான் தன்னுடைய குடும்பத்தை உயர்த்தி கொண்டு தானும் உயர்த்தி கொண்டு தன்னுடைய திறமைகளை வளர்த்து கொண்டு, அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, கடமைகள் ரீதியாக இருந்தாலும் சரி, குடும்பத்தை அனுசரித்து கொண்டு போக விஷயங்களிலும் சரி, மேக் அப் என்ற வார்த்தையை பிரித்து பார்க்கும் பொழுது தன்னுடைய நிலையை மேக் அப் என்று சொல்லக்கூடிய நிலையைத்தான் நாம் மேக்கப் என்று நாம் அலங்காரம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் என்பது கூட ஒரு மாற்று சிந்தனையாக தான் எனக்கு தெரிகிறது. அடுத்ததாக உடல் வலிமை. யார் உடல் வலிமை, ஆணா பெண்ணா? ஒரு 2 வருடத்துக்கு முன்னாகத்தான் பட்டிமன்றத்திலே உடல் வலிமையில் யார் சிறந்தவர்கள், ஆணா பெண்ணா என்ற பட்டிமன்றத்தெல்லாம் பேசியிருப்போம். பொதுவாக ஆண் உடல் வலிமை மிக்கவன் என்றும் பெண்ணானவள் மன வலிமை மிக்கவள் என்றும் சில கணக்கெடுப்புகள் சொல்கின்றன. அதாவது நம்ம சயின்ஸ்ல சொல்ல போனா வெப்பத்தின் அளவை நம்ம செல்சியஸ் ஃபாரன்ஹீட் என்ற அலகால் குறிக்கிறோம். ஒரு விசை அப்படின்றத ஒரு நியூட்டன் ஒரு அலகால் குறிக்கிறோம். அடுத்தது ஒலி சவுண்ட்ன்றதை டெசிபிள் என்ற அலகால் நம்ம குறிக்கிறோம். அது போல ஒரு ஆணின் வாழ்நாள் முழுவதிலும் தாங்கக்கூடிய அந்த உச்சக்கட்ட வலி என்பது 40 ஹேல் அப்படின்னு சொல்றோம். ஹேல் என்பது வலியை குறிக்கக்கூடிய ஒரு அலகாக சயின்ஸிலே குறிக்கப்படுகிறது. ஒரு பெண்ணானவள் தன்னுடைய வாழ்நாளிலே அதிகபட்சமாக தாங்கக்கூடிய ஒரு வலி என்பது 50 முதல் 55 ஹேல் என்று குறிப்பிடப்படுகிறது. இதில் உடல் வலிமையும் ஆணுக்கு நிகராக இன்று பெண் தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறார். மனவலிமை என்பது எப்படி இருக்கும்? ஒரு கிராமத்திலே ஒரு கணவர் மனைவி குடும்பத்தோட இருக்கும் பொழுது ஒருத்தருடன் 1000 ரூபாய் கடன் வாங்கி இருக்கலாம். கடன் வாங்கினவன் நான் ஒரு வாரத்துல கொடுத்துறேன்னு கூட சொல்லி இருக்கலாம். உடனே ஒரு வாரம் கழிச்சு அந்த கடன் கொடுத்தவர் அம்மா உன் வீட்டுக்கார வர சொல்லுமா, கடன் வாங்கி 1000 ரூபாய் கடன் வாங்கி ஒரு வாரம் ஆயிடுச்சு இன்னும் கொடுக்கல அப்படின்னு கேட்கும்போது சேவ் பண்ணிக்கிட்டு இருக்க தன்னுடைய கணவன் பின்னால போய் நான் இல்லைன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்றத பார்த்திருப்போம். உடனே அந்த அம்மா வெளியே நின்று அவர் கடன்காரர் திட்டிக்கிட்டே இருப்பார். இந்த அம்மா உள்ள இருந்து கேட்டுக்கிட்டே இருந்து சமையல் பண்ணிட்டே இருப்பாங்க, கேட்டுட்டே இருப்பாங்க. வெளியில வருவாங்க, தன்னுடைய புடவை எடுத்து இடுப்புல சொருவிட்டு தன்னுடைய தலையில கொண்டை போட்டுக்கிட்டே யோ என்னையா வேணும் உனக்கு, கண்டா நாளைக்கு கொடுக்குறோம் போயா அப்படின்ட்டு சர்வ சாதாரணமா
ஒரு கடன் கொடுத்தவன் தான் இருந்தாலும் சர்வ சாதாரணமா பேசிவிட்டு செல்வான். அந்த கடன் கொடுத்தவனும் மறுபேச்சு பேசாமல் சென்று விடுவான். இது ஒரு கிராமத்து பெண்ணுக்கே உண்டான ஒரு மன வலிமை. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பாக்குறோம். மன வலிமை அப்படின்றது பெண்ணுக்கு இருக்குதுன்னு சொல்றமே, அது எந்த இடத்தெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024 பொதுவாக எனக்கு கடந்து முடிந்த வார்த்தை கதைகளை சொல்லி எனக்கு பேசுவது பிடிக்காது. முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும். இன்று வாழும் போதே கொண்டாடி விடுங்கள் பெண்களை. 2024 பாரிஸ்ல நடக்கக்கூடிய பேரா ஒலிம்பிக் போட்டியிலே பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பென்சர் நாடா கபேஸ் அப்படின்ற ஒரு பெண். அவர்கள் ஒரு வாள் சண்டை போட்டியிலே போட்டியிடுகிறார். அவரும் அதற்கு எதிர் போட்டியாளர் போட்டியிடுகிறார்கள். அவர் அந்த போட்டியிலே ஸ்பென்சர் நாடா கபேஸ் என்ற ஒரு பெண் வெற்றி பெறுகிறார். தங்கப்பதக்கம் பெறுகிறார். அவர் பெற்ற பிறகு அவரிடம் பத்திரிகையாளர்கள் போய் பேட்டி எடுக்கும் போது அவரிடம் கேட்கிறார்கள், எப்படி இந்த போட்டியிலே நீங்க வெற்றி பெற்றீர்கள் என்று கேட்கும் பொழுது, என்னோடு போட்டியிட்ட அனைவருக்குமே 2 போட்டியாளர்கள் மட்டுமே, அதாவது தானும் தனக்கு எதிரில் போட்டியிடும் 2 போட்டியாளர்கள் மட்டுமே. ஆனால் எனக்கு 3 போட்டியாளர்கள். ஒன்னு நான், இன்னொன்னு எனக்கு எதிரிலே போட்டியிடக்கூடிய எதிர் போட்டியாளர், இன்னொன்னு என் வயிற்றிலே இருந்த 7 மாத குழந்தை என்று சொல்கிறார். அதாவது அதுவும் இன்னைக்கு 7 மாத குழந்தை தன் வயிற்றிலே வைத்துக் கொண்டு ஒரு வாள் சண்டை போட்டியிலே ஒரு தங்கப்பதக்கம் வாங்குகின்ற ஒரு பெண் எவ்வளவு மன வலிமையோடு இருந்திருப்பார். அவர் சொல்கிறார், எனக்கு இந்த 2 பேரையும் காப்பாற்ற வேண்டும், நானும் ஜெயிக்க வேண்டும், என் வயிற்றில் இருக்க குழந்தையும் காப்பாற்ற வேண்டும் என்ற மன வலிமையோடு நான் போராடியதால் இந்த தங்கப்பதக்கம் எனக்கு கிடைத்தது என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய மன வலிமை. நாம் இன்று 40 வயது ஆகுறதுக்குள்ளாகவே 40 வயது 50 என்பது மிக சிறிய வயது. எனக்கு கால் வலிக்கிறது, கை வலிக்கிறது, சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, கொலஸ்ட்ரால் வந்துருச்சு, நான் சி செக்ஷன் பண்ணியிருக்கிறேன், இந்த மாதிரி நிறைய சாக்கு போக்குகளை சொல்லி நம் வீடு என்ன ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே உள்ளே உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப அதை விட்டு வெளியில வர்றவங்க தான் இன்னைக்கு வாழ்க்கையில சாதித்து கொண்டு இருக்கிறார்கள். இரண்டாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல போனோம் அப்படின்னா, ஜெயின் லூசியா அப்படின்ற மிக சிறிய நாடு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை 1,80,000 தான். இவ்வளவுதான் மக்கள் தொகை இருக்குது. ஆனால் ஒரு கணக்கெடுப்பிலே சொல்லப்படுகிறது, இதுவரையிலும் எந்த ஒரு தங்கப்பதக்கமே பெறாத நாடு என்று ஒரு தொலைக்காட்சியிலே ஒரு பெண் பார்க்கிறாள். அது கருப்பினத்த பெண். அவர் காடுகளிலே வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது மலையிலே ஏறவும் இறங்கவும் சுத்தி ஓடி வரவும் காலிலே செருப்பு கூட இல்லாமல் பயிற்சி அளிக்கிறார். அவரும் இந்த 2024 பங்கெடுத்துக் கொண்டு 3 தங்கப்பதக்கங்களை பெறுகிறார். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் என்று அனைத்திலும் வென்று தங்கப்பதக்கத்தை பெறுகிறார். அவர் செய்த அந்த முயற்சி, அந்த மன வலிமை, அதனால் அவர் அந்த நாட்டுக்கே தங்கப்பதக்கம் பெற்று தந்த முதல் பெண்மணி என்று சரித்திரத்திலும் இடம்பெறுகிறார். இதுதான் இங்கே மன வலிமை என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது சுனிதா வில்லியம்ஸ். நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். ஏற்கனவே கல்பனா சாவ்லா அம்மா இறந்து போயிட்டாங்க. அவர்களை இன்னும் பாடத்துல படிச்சுட்டு இருக்கோம். கட்டாயம் அந்த அம்மாவுக்கு தெரிய போறது கிடையாது. ஆனால் இன்று உயிரோடு இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் என்ற சகோதரிக்கு இந்த மகளிர் தினத்திலே அவர்களுக்கு இரும்பு மணிசி என்ற கூடிய ஒரு பெண்மணி, இரும்பு பெண்மணி என்ற ஒரு அவார்டு இன்னைக்கு கொடுக்க போறாங்க. ஏறக்குறைய 286 நாட்கள் விண்வெளியிலே பயணம் செய்திருக்கிறார். அங்கே ஒரு புவிர்ப்பு கிடையாது, ஒரு ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய இயற்கை உபாதைகள்லாம் அங்கே தாங்கிக் கொண்டு எப்படி அவர் ஒரு ஒரு மனிதனாக ஒரு பெண்ணாக அங்கே வாழ்ந்தார் என்பது மெய்சிலிர்க்க வைக்கிறது. ஆனால் கூட சென்ற ஒரு 3 ஆண்கள், அவர்களுடைய பெயர் இன்றும் கூட வெளியே வரவில்லை. ஏன் அந்த பெண்ணுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? ஏனென்றால் அவர்களுக்கு தான் இயற்கை உபாதைகள் அதிகமாக இருக்கிறது. அதை அந்த இடத்திலே சமாளித்து அவர் 286 நாட்கள் அந்த விண்வெளியிலே தங்கி இருந்து இன்று உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. இவர்கள் மன வலிமைக்கு உதாரணம் இல்லையா? அது மட்டும் இல்ல, நாம எப்பவுமே அமெரிக்காவையும் டென்மார்க்கில் இருக்க மக்களை மட்டுமே சொல்லிட்டு இருக்குமே. தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப 3 நாட்களாக இணையத்தை திறந்தாலே ஒரு பெண், மதுரையை சேர்ந்த ஒரு பெண் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல தேசிய அளவுல 2வது இடம் பிடித்திருக்கிறார். அவர் ஏற்கனவே திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு டெப்டி கலெக்டராக பணியில் இருப்பவர். சில விஷயங்களை தமிழ்ல சொல்லணும். பயிற்சி துணை ஆசிரியராக அவர் பணியில் இருக்கும் போதே தன் பணியையும் பார்த்து கொண்டு விடுமுறை எடுக்காமல் படித்து கொண்டு இன்னைக்கு தேசிய அளவில் 2வது ரேங்க் ஐஏஎஸ் கலெக்டராக தேர்வு ஆகியிருக்கிறார் என்றால் மிகப்பெரிய ஒரு விடாமுயற்சி, ஒரு மன வலிமை மிக்க பெண்ணாக தெரிகிறார். அதை விட இன்னும் ஈஸியா சொல்லணும்னு நினைச்சா, கண்டமிட்டு கண்டம் செல்கின்ற பறவைகள், அது அந்த பறவைகளுக்கு வாட்ஸ்அப் கிடையாது, போன் கிடையாது,
எந்த தகவலும் பரிமாறிக்கொள்ள முடியாது. ஏன் பிக்கப் டிராப் என்று இன்று எவ்வளவு வசதிகளை நாம் பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் செய்து கொண்டிருக்கிறோம். எந்த வசதியும் இல்லாமல் தன்னுடைய இறக்கையை மட்டுமே நம்பிக்கையாக கொண்டு 5 அறிவு கொண்ட பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் தாண்டி சென்று தன் இனத்தை பெருக்கி மீண்டும் அதே இடங்களின் வழியாக சென்று தன் நாடுகளுக்கு சென்று திரும்புவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் நாம் இன்று அப்படியா இருக்கிறோம்? எங்க சென்றாலும் பிக்கப் பண்றதுக்கும் டிராப் பண்றதுக்கும் ஒருத்தர் கண்டிப்பாக தேவைப்படுகிறார். அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வர வேண்டும் என்பதுதான் இந்த மகளிர் தினத்தில் நாம் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதுபோல் 40 வயதிலே நாம் எல்லா நோய்களும் நாம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மனநிலை என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும். மனநிலை என்பது எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மகிழ்ச்சியான மனநிலை. பொதுவாக பெண்கள் கிட்ட கேட்பாங்க, சாதிக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு. எல்லாருக்குமே சாதித்தால் பிடிக்கும். ஆனால் சாதித்தால் மகிழ்ச்சி அடைவது சாதாரண பெண்ணின் மனநிலை. நான் மகிழ்ச்சியாக இருந்தால் சாதிப்பேன் என்பது சாதனை பெண்ணின் மனநிலை. ஒரு பெண்ணின் மனநிலை அந்த குடும்பத்தையே மாற்றிவிடும். ஒரு தாய், ஒரு பெண் அந்த வீட்டின் தலைவியாக இருப்பவள் சோகமாக இருந்தால் அந்த வீடே சோகமாகிவிடும். ஏன்னா அவருடைய எமோஷன் வெளியே காட்டப்படும். ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். சோ நம்ம மகிழ்ச்சியாக இருந்தால்தான் நாமும் நம்முடைய குடும்பமும் ஒட்டுமொத்தம் முன்னேற முடியும் என்பதால் பெண்ணின் மனநிலை கட்டாயம் மாற்றப்பட வேண்டும். அது ஒண்ணு மகிழ்ச்சியான மனநிலையாகவே இருக்க வேண்டும். அதுபோல் குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பெண்ணும் அடுத்தவர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, குழந்தைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை விட ஒரு படி மேலே நாம் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், இன்னும் நிறைய பேர் நாம் படித்துவிட்டு நிறைய இடங்களுக்கு வந்திருக்கிறோம், நிறைய வேலைகளை செய்கிறோம், பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறோம். இது எல்லாமே எந்த விதத்தில் இந்த சமூகத்துக்கு கொண்டு போய் செய்ய வேண்டும் என்றால், நான் படித்து விட்டேன் என்று ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயத்தை கையில் எடுக்காமல், என்னை போன்ற இன்னொரு பெண்ணை நான் உருவாக்குவேன் என்பதில் தான் இந்த முயற்சி இருக்க வேண்டும். இதைத்தான் நம்ம என்ன சொல்றாங்க, சேர்ந்து சாதனைகளை உருவாக்கும் என்று நாம் படித்திருக்கிறோம். அதை இன்னும் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அதுபோல இன்னும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில சாதிச்சுட்டு இருக்காங்க. கல்லு உடைக்கிற பெண்கள் இருக்கிறாங்க, தலையில சுமை தூக்கிட்டு இருக்க பெண்கள் இருக்கிறாங்க, கட்டிட வேலைகள் செய்துகின்ற பெண்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கு உலக அழகிகளாகவும் பேரழகிகளாகவும் சாதனை பெண்களாகவும் சிங்க பெண்களாகவும் இன்று பாராட்டப்பட வேண்டியவர்கள். அவர்களுக்கு நம்மால் முடிந்த ஒரு சிறு உதவியை அவர்களுக்கு ஒரு விருது வாங்கி கொடுத்தால் இன்னும் மீதி இருக்கக்கூடிய காலங்களில் தன்னுடைய குடும்பத்தை சீரும் சிறப்பமாக எடுத்துக்கொண்டு செல்வார்கள் என்பது உறுதியாக சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதுபோல நாம் ஒரு தன்னம்பிக்கை இந்த வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால், ஒரு ஓட்டப்போட்டி நடந்தா கூட விழுந்து விடுவேன் என்ற பயத்தோடு ஓடாமல், விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையோடு ஓடும் பொழுது அங்கே குடும்பமும் தடுமாறாமல் செல்லும். விழுந்தாலும் விழுந்து கிடப்பதும் தவறில்லை, விழுவது தவறில்லை, விழுந்து கிடப்பதுதான் தவறு. ஆகையால் அந்த தன்னம்பிக்கை, இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள்ல பலம், பலவீனம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, அழகு, இந்த விஷயங்கள் எல்லாமே பெண்ணுக்கு மட்டுமே கூறியதாக இருக்க வேண்டாம். நாம் எங்கெல்லாம் நிராகரிக்கப்படுகிறோமோ, தள்ளி வைக்கப்படுகிறோமோ, அதே போல நம்முடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் குரல் கொடுப்பவர்களாகவும் இந்த பெண்ணினம் இருக்க வேண்டும். நாம் எல்லாம் மனிதர்கள். சருக்கு என்ற சத்தம் கேட்டவுடனே வலையிலே கொண்டு செல்வதற்கு நாம் என்ன எலிகளா? மனிதர்கள், அதுவும் பெண்கள். அங்கே உரிமைகள் பறிக்கப்படும் போது கேட்கக்கூடிய நிலைமையிலே இருக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த பொது கூட்டமாக இருந்தாலும், அது குறிப்பாக ஒரு பெண்ணுக்கு ஒரு தவறு நடக்கும் பொழுது அந்த இடத்திலே கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது யார் கேட்கிறார்கள் என்று பார்த்தால், அடிப்படையிலே வறுமையிலும் கஷ்டப்பட்டு பல போராட்டங்களையும் தாங்கி பல தோல்விகளையும் கண்டு வந்தவர்கள் மட்டுமே இந்த போராட்ட குணம் உடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த போராடிதான் இன்னைக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாரா ஜெட்கின் மாதிரி ஒரு போராட்ட பெண், ஒரு புரட்சி பெண் இருந்ததுனால் இன்றைக்கு நாம் இன்ன நிலைக்கு வந்திருக்கிறோம். நாமளும் சரித்திரத்தில் இடம்பெற வேண்டும் என்றால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய, நம் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விவசாய தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு படிக்கிறதுக்கு வசதி இல்லாத ஒரு பெண்ணாக இருக்கலாம். அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பண உதவியோ இல்லைன்னா அவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் ஒரு வேலையாக அவர்களுக்கு சப்போர்ட் செய்யும் விதமாக செய்யலாம். இதைத்தான் நாங்கள் ஸ்டார் லேடிஸ் கிளப் மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய ஒரு 45 ஆசிரியர்கள் தங்களால் முடிந்த சிறு பணத்தை போட்டு விவசாய வேலைகள் செய்யறவர்களுக்கு ஒரு மாடு வாங்கி கொடுப்பதாகட்டும், இல்லைன்னா தையல் மிஷின் வாங்கி கொடுப்பதாகட்டும், இந்த சின்ன சின்ன வேலைகளை நாங்கள் அனைவருமே செய்து கொண்டிருக்கிறோம். இதில் மிக பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், செய்யும் போது கொடுப்பது ஒரு மகிழ்ச்சின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கொடுப்பதனால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை அனுபவிக்கும் போதுதான் இன்னும் செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் தோடுகிறது.
மலையை இந்த திருவண்ணாமலையில மலையை சுத்தி இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் குளிர் நேரத்துல ஒரு 200 போர்வை வாங்கி எல்லாருக்குமே நாங்க கொடுத்திருக்கிறோம். இது வந்து நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக இல்ல. ஏனென்றால் பெண்களை சிறு ஒரு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கை தூக்கி விடுவதாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த தலைப்பு பெண்களுக்கு மட்டும் இல்லை, எங்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஓரிரு நிமிடங்களில் நிறைவு செய்து விடுங்க. நன்றி. ஓகே முடிச்சிடுறேன் சார். பிரிட்டிஷ்காரன் பீரங்கியை தன்னுடைய வாளால் வெட்டிய ஜான்சிராணி பிறந்த அந்த மண்ணிலே நாம் அனைவரும் வீரமுடன் இருக்க வேண்டும் என்பதும், இங்கே பாரதியாரின் கவிதை, ஒரு சிறு கவிதையில் எனக்கு பிடித்த ஒரு சிறு வரி, வீழ்வேன் என்று நினைத்தாயோ, இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, நாம் ஏமாற்றப்படும் பொழுதும் நம் தோல்வியை தாங்கும் பொழுதும் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சொல்லும் போது நமக்கு நம்மளை தூக்கி நிற்கக்கூடிய இந்த வரியாக இருக்கிறது. ஆகையால் இந்த தலைப்புக்கு நான் எந்த ஒரு நூலையும் எடுக்காமல் என்னுடைய உணர்வோடும் ரத்தத்தோடும் கலந்த செய்திகளை சொல்வதற்கு வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. அதுபோல் ஒரு பெண் நினைத்தால் என்ன வேண்டுமானால் செய்யலாம். ஒரு இரும்பை துரும்பாக்கலாம், ஒரு வீட்டை எவரெஸ்ட் சிகரத் வரைக்கும் கொண்டு வரலாம், இன்னும் ஒண்ணு இல்லாம பண்ண முடியும். ஆனால் ஆகையால் யாரிடமும் பெண்ணாக என்று போட்டி போட விரும்பாதீர்கள். கண்டிப்பாக ஜெயிப்பது பெண்ணாகத்தான் இருக்கும். ஆகையால் தான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற தலைப்பை நான் எடுத்திருக்கிறேன். அதுபோல did you think that I will fall அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆங்கிலத்தை சொல்லக்கூடிய இந்த வரி என்னுடைய வாழ்க்கையிலே தினமும் நான் காலையில எழும்போது சொல்லக்கூடிய வரியாக இருக்கிறது. மேலும் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான தைரியமான மகளிர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த இந்த கலந்துரையாடல் பேரவைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக உரையாற்றிய அம்மா அவர்களுக்கு மனமாய் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி அம்மா. வாழ்த்துறை வழங்குவதற்கு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நீதியரசர் நடராஜன் ஐயா அன்பும் அழைக்கின்றோம். சில தயாரிலே இருக்குமாறு திருக்குறள் காமராஜர் ஐயா அவர்களை அன்பன் கேட்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது சிறப்பு விருந்தினர் சகோதரி ஜானகி அவர்கள் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற தலைப்பில் ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்கும் விதத்தில் தன்னம்பிக்கையை எல்லோருக்கும் ஏற்படுத்தும் வகையில் அருமையான ஒரு உரையை ஆற்றியிருக்கிறார்கள். அவர் சிலப்பதிகாரத்துல, ராமாயணத்துல, இதுல எல்லாம் திரௌபதி, மகாபாரதத்துல, இதுல எல்லாம் உள்ள அந்த பெண் பாத்திரங்கள் அந்த இப்படி இந்த காலத்தில் இருந்தால் எப்படி பேசுவார்கள் என்ற அந்த வர்ணித்த விஷயம் ரொம்ப அருமையானது. இதனால இது எனக்கு இவங்க பேசும்போது நமது இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்காக நாங்கள் அழைத்திருந்தோம். அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது ஒன்றை குறிப்பிட்டார். அருமையான ஒரு கருத்தை சொன்னார். கோவலன் மட்டுமே கவலைப்படக்கூடிய விஷயமாகிய கற்பில் சிறந்தவள் கண்ணகியா மாதவியா என்ற தலைப்பில் இன்று அறிஞர் பெருமக்கள் பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். இலக்கியவாதிகள் தங்கள் புலமையை வெளிப்படுத்துவதற்குத்தான் முனைகிறார்களே ஒழிய சமூக சீர்திருத்தத்துக்கு, பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு, பெண்களுடைய சம உரிமைக்கு அவர்கள் பேசுவதே இல்லை. பெரும்பாலும் 99% அவர்கள் தங்கள் தமிழ் புலமையை எடுத்து காட்ட வேண்டும் என்ற வகையிலே தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நேர்மாறாக நமது சகோதரி ஜானகி அவர்கள் அருமையான கருத்தை சொன்னார். கண்ணகி கோவலனிடம் இந்த கேள்வியை கேட்டால் அவன் என்ன பதில் சொல்வான்? 10 வருஷம் மாதவிட்ட நீ இருந்தியே, இப்போ வந்திருக்கியே, நான் 10 வருஷம் இன்னொருத்தங்கிட்ட இருந்துட்டு வந்தா நீ ஏத்துக்குவியா அப்படின்னு கேட்கறது அவனை செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்திருக்கும். இது போல
சீதை மற்ற திரௌபதி இவர்கள்லாம். திரௌபதி கேட்ட கேள்வி ரொம்ப பொருள் புரிந்தது. போட்டியில அர்ஜுனன் தான் ஜெயிச்சான். அப்போ அவனுக்கு தானே நான் மனைவியா இருக்கணும். ஏன் கூட ஒரு 4 பேர் சேர்ந்து மொத்தம் 5 பேருக்கு நான் மனைவியா இருக்கணும்னு கேட்கணும் அப்படின்னது ரொம்ப அருமையா இருந்தது. அடுத்து சகோதரி உடல் பலம், அந்த பெண் பலமானவளா அப்படிங்கிறத பற்றி ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தாங்க. அதாவது உடல் வலிமை என்பது ஆணுக்கா பெண்ணுக்கா என்று சொன்னார். ஏற்கனவே பெண்கள் என்றால் வீக்கர் செக்ஸ், பலவீனமான இனத்தவர் என்று தான் இன்று வரை வர்ணிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு தந்தை பெரியார் அவர்கள் அருமையான ஒரு விளக்கத்தை சொன்னார்கள். நமது உடலில் 2 கை இருக்கிறது, வலது கை இடது கை. வலது கைக்கு எவ்வளவு சதையும் எவ்வளவு எலும்பும் எவ்வளவு நரம்பும் எவ்வளவு இரத்த ஓட்டமும் இருக்கிறதோ அதே அளவுக்கு இடது கையில் உள்ள சதையும் எலும்பும் நரம்புகள் இரத்த ஓட்டம் எல்லாம் 2க்கும் சமமாகவே இருக்கிறது. 2 கைக்கும் ஒரே அளவுதான் இருக்கிறது. ஆனால் வலது கைக்கு உள்ள வலிமை இடது கைக்கு இல்லையே, ஏன் என்ற கேள்வியை தந்தை பெரியார் அவர்கள் எழுப்பி அவரே பதில் சொன்னார். காரணம் என்னவென்றால், வலது கையை நாம் எல்லா காரியத்திற்கும் பயன்படுத்துகிறோம். இடது கையை ஒரே ஒரு காரியத்திற்கு காலையில் மட்டுமே பயன்படுத்துகிறோம். வேறு எந்த காரியத்திற்கும் இடது கையை பயன்படுத்துவதில்லை. எனவே இடது கை பயன்படாமலே நாம் வைத்திருப்பதால் அது பலவீனமான கையாக மாறிவிடுகிறது. அதுலேயும் ஒரு பொருளை இடது கையால கொடுத்தா அதை கேவலம்னு சொல்றது, அவரை அந்த பெறுபவரை அவமானப்படுத்துவதாக நாம சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்படி இடது கையை நாம் எதற்கும் பயன்படுத்துவதில்லை. அதை போலவே பெண்களையும் இங்கே வெளியே பார்க்காத, ஜன்னலை எட்டி பார்க்காத, ஒரு வானொலியில பாடல் வந்ததுன்னா அவள் ஆட முயற்சித்தால், பொம்பளை புள்ள என்ன ஆட வேண்டியிருக்கு, அடக்கமா ஒடுக்கமா இருக்க வேண்டாமா என்று அந்த தாய் தந்தையர் அவளை அடக்கி விடுகிறார்கள். எந்த செயலையும் செய்ய விட மாட்டார்கள். தெருவிலே ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தால் கூட அவள் வாசல் வரை பார்க்க கூடாது என்ற கட்டுப்பாடு. இப்படி அந்த பெண்ணை எந்த செயலுமே செய்ய விடாமல் அடக்கி வைத்திருப்பதால் தான் அவள் பலவீனமாக ஆக்கப்பட்டிருக்கிறாள். எனவே பெண் என்பவள் பலவீனமானவள் அல்ல, பலவீனமாக ஆக்கப்பட்டவள் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். இந்த கருத்தை மிக அருமையாக சகோதரி ஜானகி அவர்கள் நமக்கு இந்த மகளிர் தினத்தில் எடுத்துரைத்ததற்கு நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமிதம் கொள்கிறேன். அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. இன்னும் 10 மணித்துளிகள் உள்ளன. அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். குரல் தொடருங்கள். 10 நிமிடங்கள். வணக்கம் ஐயா. என்னுடைய சகோதரர் லண்டனில் இருந்து இணைந்திருக்கிறார் ஐயா. அவரிடம் வாழ்த்துறை வழங்க அழைக்குமாறு கேட்டுக்கிறேன். பேசிட்ட பிறகு நான் பேசுறேன். வாங்க, சீக்கிரம் பேசுறேன். லண்டன்ல இருந்து இறங்கிருக்காங்க. நீங்க வாங்க. வாங்க சார், குமார் பேசுங்க. நீங்க பேசிட்ட பிறகு நான் பேசுறேன்.
வாழ்த்துரை வழங்குவதற்கு கதிரவன் குமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இது எனக்கு புதுசா இருக்கு. ஆக்சுவலா இதுவரை ஆபீஸ் மீட்டிங் அது மாதிரி தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு பொது தளத்தில் நான் பேசினதே இல்லை. அம்பேத்கர் பெரியார் வட்டத்தில் சேர்ந்திருக்கேன், கல்லூரியில் படிச்சிருக்கேன், எல்லாத்தையும் பேசியிருக்கேன். பட் நம்ம டெக்னிக்கலாக நிறைய பேசுவோம். பட் இந்த மாதிரி பேசுறது எனக்கு புதுசாக தான் இருக்குது. நான் பேசுறது உங்களுக்கு எல்லாம் கேட்குதா? கேக்குதுங்க. ரைட், ஓகே. கேக்குது. இல்லை, இதுதான் இது இந்த கண்ணை கதை என் சின்ன பொண்ணுகிட்ட அவன் யூகேல படிச்சுட்டு இருக்கா. அவட்ட பேசும்போது இந்த கதை சொல்லிருக்கேன். கண்ணை கதையும் நான் பெருசா சிலப்பதிகாரத்தை என் பொண்ணு அவ்வளோ விவரமா அவர் சொன்ன மாதிரி இந்த கண்ணகி அவ்வளோ பெருசு பண்ணிருந்தேன். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, கண்ணகி அன்னைக்கே ஒரு இடுப்பு தூத்தாருனா கோவலனுக்கு இந்த கதை தேவையா? இதெல்லாம் இந்த இங்க வளர்ற பசங்களுக்கு எல்லாம் தெளிவாக தான் தெரியுது. நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதனால சொல்லுவாங்க ரியலி கிரேட் அக்கா, கிரேட். உங்களை எல்லாம் பார்த்துல ரொம்ப மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அதான் அந்த பசங்க இப்போ இந்த பொண்ணு இந்தியாவில் படிக்கவே இல்லை. இந்த பொண்ணுகிட்ட நான் சிலப்பதிகாரத்தை பெருசா சொல்லும்போது அவர் சொல்ற ஒரே வார்த்தை, ஒரே ஒரு அடி கோலன் அடிச்சிருந்தா அது சரியா முடிஞ்சிருக்கும். ஏன்னா கோலனுக்கு கண்ணே அதுக்கு அந்த சிலப்பதிகாரத்தை பார்த்தீங்கன்னா கோலன் நல்ல படிப்பாளி, அவங்க அப்பா நல்லா பணக்காரங்க, எல்லாத்துக்கும். அந்த அம்மா இருக்காங்க கண்ணகி பேசாமையே இருந்துப்பாங்க, முதல்ல இருந்து பேசாமையே இருந்துப்பாங்க. இவர் மானே தேனே மகிழியே ரொம்ப கலை இலக்கியத்துல ரொம்ப 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 சிறந்தவங்க. ஆனா ஒரு விஷயமா அந்த பொண்ணு பேசவே இல்லை. லாஸ்ட்ல வெட்டி போட்ட பிறகுதான் யாரடா நீ அப்படிங்கிற மாதிரி மதுரை மன்னன் கேக்குது. அது முதலே அடிச்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது, கதையும் வந்திருக்காது, எங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கேள்வி வந்திருக்காது, சூப்பராக இருக்கும். இருந்தாலும் தேங்க்யூ ஆல், ரியலி கிரேட், நைஸ் டு மீட் யூ ஆல். போதுமா? திருக்குறள் காமராஜ் அவர்கள் அன்பு அழைக்கிறோம். ரொம்ப நன்றி கதிரவன் ஐயா அவர்களை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3.25 மணி நேரம் முன்னாடி இருக்குவாங்க காலையில அவங்களுக்கு ஆபீஸ் டைம். இல்ல, எங்களுக்கு 5.5 மணி நேரம். நன்றிங்க, வாழ்த்துக்கள். 5.5 மணி நேரம். நன்றி. ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இம்மூன்றும் ஈர்க்காற்பில் பிறந்தார். அறிவு வழிபட்ட ஒழுக்கம், அற வழிபட்ட ஒழுக்கம், மெய் வழிபட்ட வாய்மை, வழிக்கு அஞ்சுதல் ஆகிய நாணம் ஆகிய மூன்றிலிருந்து நெறி வழுவாத குடியில் வந்தவர்கள் நல்ல நிலை தவற மாட்டார்கள் என்கள் கூட. இன்று உலக சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு யாரை அழைக்கலாம் என்று நினைக்கும் போது, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, ஜானி டீச்சர் நல்லா பேசுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில அழைச்சோம். அது கொஞ்சம் கூட சோடை போடாமல் 100 மடங்கு ரொம்ப நம்பிக்கை உரையை ஆற்றியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எனக்கு முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, தன்னுடைய பள்ளியில ஏறக்குறைய வருடத்துக்கு ஒரு 10 பிள்ளைகளாவது என்எம்எஸ் அவங்களை பாஸ் பண்ண வச்சு, அடுத்த ஆண்டிலிருந்து அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வித் தொகையாக வந்து கொண்டிருக்கோம். இப்படி உங்களுக்கு பொருளாதாரத்தில் தங்கியிருக்கிற மாணவர்களை நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுன்னு சொல்லி காட்டிட்டு இருக்கிற ஆசிரியை தான் நம்ம ஜானகி அம்மா அவர்கள். அதுல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில குட் டச்சு, பேட் டச்சு, இப்போ டோன்ட் டச்சுன்னு வந்துடுச்சு. இந்த காலம் எந்த அளவுக்கு இருக்கிறது இருந்தாலும் நான் சொல்றேன். ஆனா முன்னாடி காலம் அப்படி இல்லை, அப்படி பேசுறதுக்கே வாய்ப்பே இல்லை. ஆனா இன்னைக்கு புதுமை பெண்களாக இருந்து அப்படி பேசியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி அந்த இதிகாசங்கள் இருக்கிற கதாநாயகிகளை எல்லாம் எடுத்து சொன்னார். ஆனா அந்த காலம் வேற. இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் பத்தி பேசுறாங்க, கல்பனா சாவ்லா பத்தி பேசுறாங்க. இன்னைக்கு எல்லா துறைகளிலுமே பெண்கள் வந்து விட்டார்கள். ஆனால் அன்று அப்படி இல்லை. ஒரு அடிமைத்தனத்திலே இருந்து கொண்டு இந்த அளவுக்கு வந்திருந்து இன்னைக்கு சர்வதேச மகளிர் தினங்கள் கொண்டாடப்பட்டு இந்த மாதம் முழுக்க சாதனை படைத்த பெண்களுக்கு எல்லாம் விருதுகளையும்
பதக்கங்களை எல்லாம் கொடுத்து மகிழ்கிற ஒரு குலமாக இருக்கிறது. அந்த வகையிலே நானும் கூட காலையில ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வந்திருக்கிறேன். அது போல இன்றைய பெண்களுடைய நிலை உயர்ந்திருக்குன்னு தான் சொல்லணும். அதனால கண்டிப்பாக எல்லாருக்கும் சம உரிமை வர வேண்டும், சம சம்பளம் வர வேண்டும், சமமான மதிக்கக்கூடிய நிலை வர வேண்டும் என்று சொல்லி இந்த உரை சிறப்பாக இருந்தது. ரொம்ப நல்லா பேசுனீங்க, அருமையா இருந்தது. நான் கூட ரொம்ப நாளைக்கு பிற்பாடு ஒரு 25 பேர் இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது உங்கள் உரை கேட்பதற்காக வந்த கூட்டம்தான். நான் கூட தினமும் பதாகை போட்டு தருகிறோம், ஆனால் நாங்கள் தான் வருவோமே தவிர சிறப்பு விருந்தினர் யாரையும் கூட மாட்டாங்க. ஆனா உங்களை பார்ப்பதற்காக நிறைய 25 பேர் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை எல்லாம் நான் வணங்குவதிலும் பாராட்டுவதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. சார், லீமா ரோஸ் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைங்க ஐயா. லீமா ரோஸ், ஏன்னா போன முறை வந்திருந்தாங்க, அவங்க பேசுறது காத்திருந்தாங்க, நம்ம அழைக்கவில்லை. லீமா ரோஸ் அவர்களை வந்துருங்க, கட் ஆயிடுச்சுன்னா கூட வந்துருங்க, மீண்டும் ஓபன் பண்ண சொல்லலாம். இல்லைங்கய்யா, லீமா ரோஸ் அவர்கள் ஓரிரு நிமிடங்களை வாழ்த்து தெரிவிக்க அன்போடு அழைக்கிறோம். அதை தொடர்ந்து காணல் உரை. வாருங்கள் லீமா ரோஸ், வாருங்கள். வாழ்த்துரை வழங்குவதற்கு லீமா ரோஸ் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இணைப்பில் லைன்ல இல்லையா? காணல் உரை போயிருங்கம்மா. ஓகே ஓகே. காணல் உரை. சரி, காணல் உரை. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் ஜானகி அம்மா அவர்களை காணல் உரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். காணல் உரையில் தாங்கள் இந்த கலந்துரையாடும் பேரவையில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தையும் ஏதேனும் கருத்துக்கள் விடுபற்றி இருந்த அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த பேரவை சிறப்பாக நடைபெறுவதற்கு கருத்துக்களையும் பகிருமாறு அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பாருங்கள். இது என்னுடைய சொந்த வார்த்தைகளால் எழுதப்பட்ட கவிதை. மண்ணில் கோலமிடும் பெண்கள் என்று நினைத்தாயோ, விண்ணுக்கும் மண்ணுக்கும் பாலமிட்ட சுனிதா வில்லியம்ஸை அறியாயோ? உணவு சமைக்கவும் தெரியும், உலகை சுற்றி வரவும் தெரியும், வீட்டை கூட்டவும் செய்வோம், வீடை கட்டும் கட்டிடக்கலையும் அறிவோம், தையல் கலையும் செய்வோம், தங்க பரிசும் பதக்கங்களும் பெற்றிடுவோம், மூத்தோர் சொல் மதிப்போம், அனைத்து துறையிலும் கால் பதிப்போம், வீட்டை பொறுப்பாய் காத்திடுவோம், நாட்டையும் சிறக்க செய்திடுவோம், அறிவியலில் தனியிடம் பிடிப்போம், அரசியலிலும் புதுத்தடம் பதிப்போம், இங்கே சாதனை பெண்கள் சேர்ந்து விட்டால் சரித்திரங்கள் பல படைத்திடுவோம், அடிமை சங்கிலி அகற்றி ஆட்சியையும் பிடிப்போம், இப்படி எப்படி நினைத்தாய் எங்களை வீழ்வோம் என்று. இது என்னுடைய கவிதையாக கடைசியிலே சொல்ல வேண்டும் என்று நினைத்த கவிதை. ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கிடைக்கக்கூடிய பொறுப்புகளையும், புதுசாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றாலும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய குடும்பத்தையும் ஒன்றாக இணைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்று தன்னம்பிக்கை பெண்களுக்கு, சிங்க பெண்களுக்கு என்னுடைய மீண்டும் மகளிர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு காணல் உரைக்கு முடிவு கூறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி, சிறப்பு. நிகழ்ச்சியினுடைய 3ஆம் பகுதி எடுத்து சொல்ல முத்து குணமதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் முத்து குணமதி. அழைத்ததற்கு நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வில் 2082 இன்றைய சிறப்பு அழைப்பாளர் அம்மா அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் பெருமளமாக வழங்கப்படும். இந்த சிறப்பு அழைப்பாளர் திருமதி ஜானகி அம்மா அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழ்கேளன் கண்ணம்மா அவர்களுக்கும், நிகழ்ச்சியின் முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த வாழ்த்தை வழங்கிய அனைத்து சார்களுக்கும், குரலும் பொருளும் வழங்கிய சகோதரிகளுக்கும், இசைப்பாடல் வழங்கியவர்களுக்கும், வளர்ச்சி வழங்கியவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நன்றிகளும். நிகழ்ச்சியில் அழைப்பதால் பாராட்டு சான்றிதழை சாமணி அம்மா அவர்களுக்கும் நன்றி. மானும் அறிவும் மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆகுவோம் என்ற வரிகளோடு மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. இணையத்தில் தொழில்நுட்ப காரணங்களாக தொடர்ந்து செயல்பட இயலாமல் மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்பு வெளிப்படுத்தி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றி. நன்றிங்க. இடைச்சிக்கல் காரணமாக நிகழ்ச்சி அடுத்த நாளில் வாழ்த்துறை வழங்குவதற்கு இணையத்தில் இருப்பவர்களை கண்டிப்பாக அழைக்க வேண்டும் ஐயா. கண்டிப்பா சொல்றேங்க. இப்ப வந்து இணையம் லைவ்ல போகல,
ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கு. அதனாலதான் அந்த இது மாத்த போறாங்க. நாளைக்கு அது வந்து தொகையை கட்டிட்டாங்கன்னா மீண்டும் வந்துடும். நாம பேசலாம். அடுத்த தடவை பேசும்போது இதே எல்லாரும்